வைஜெயந்தி மாலா அவங்களுக்கு என்ன ஆச்சு? திடீரென அவங்கள பத்தி பரவுற செய்தியை பார்த்து ரசிகர்களே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. விஷால் அவருடைய உடல்நிலைக்கு நாங்க தான் காரணமா, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கோவப்பட்டு ஒரு நடிகர் கேட்டிருக்காரு. சோறு போட்ட தென்னிந்திய சினிமாவை இப்படி கண்டபடி பேசலாமா ஜோதிகா அப்படின்னு சொல்லி ஜோதிகா அவங்கள பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வைஜெயந்தி மாலா இவங்களை எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். நம்ம தமிழ் சினிமாவில 1949 வாழ்க்கை படம் வழியா அறிமுகமானாங்க. தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல்வேறு மொழி படங்கள்ல நடிச்சாங்க. பயங்கரமான புகழ் பெற்ற ஒரு நடிகைன்னு சொல்லலாம். முக்கியமா நிறைய கதாபாத்திரத்துல நடிச்சாங்க. 55 எல்லாம் பாத்தீங்கன்னா சந்திரமுகி கதாபாத்திரத்துல நடிச்சதுக்காக தேசிய அளவுல புகழ் பெற்றாங்க. அவங்களோட நடிப்பு, சிறந்த துணை நடிகைக்கான பிலிம்பேர் விருது, இது எல்லாமே மறக்க முடியாது. நல்ல கதாபாத்திரம் எல்லாம் தேர்வு செஞ்சு நடிச்சு நல்ல வரவேற்பு பெற்ற ஒருத்தவங்கன்னு சொல்லலாம். இவங்களை பத்தி ஒரு சில நாளா தேவையில்லாத செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது உடல்நல குறைவால உயிரிழந்ததா செய்திகள் பரவச்சு. இதை தொடர்ந்து நேரடியாவே மருத்துவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மருத்துவர் வைஜெயந்தி மாலா அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்க, அவங்கள குறித்து வேறு விதமான எந்த செய்தியும் உண்மையல்ல. செய்திகளை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க, அது சரியானதான பாருங்க, ஆதாரமற்ற வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதே போல இந்த பதிவை வைஜெயந்தி அவங்களுடைய மகன் சுசீந்தர் அவரும் மனைவி நந்தினி அவங்களும் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. இப்பதாங்க உண்மையான செய்தியை வெளியாகி இருக்கு. அடுத்து நடிகர் விஷால் அவருடைய உடல்நிலை இப்படியாக நாங்க தான் காரணமா, எதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி இப்ப பிரபல நடிகர் இதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. நடிகர் விஷால் அவரை பத்தி நிறைய செய்திகள் அப்பெல்லாம் உடல்நிலை சரியில்லாதப்ப பரவிக்கிட்டு இருந்துச்சு. இத பத்தி நந்தா அவரு என்ன சொல்லிருக்காருன்னா, விஷால் அவருடைய உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு நாங்க தான் காரணம்னு பேசுறாங்க. அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். உண்மைகள் கண்டிப்பா புரிய வரும். சில விஷயங்கள் புரியாம இருந்திருக்கலாம். 2 வருஷம் நாங்க கூடவே இல்ல, நாங்க எப்படி காரணமாயிருக்க முடியும்? எனக்கு அதிகமான காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல்னு அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கூட நாங்க தான் காரணம்னு சொல்றது அப்பட்டமான குற்றச்சாட்டு. நாங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தோம் அவருக்கு, விஷால் அவருக்கு, அவரோட பெற்றோருக்கும் இந்த பத்தி நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நந்தா அவர் சொல்லியிருக்காரு. சொல்ல போனா விஷால் அவரை பத்தி 2025 நிறைய குற்றச்சாட்டுகள், அதாவது அப்பெல்லாம் அவரோட உடல்நிலை இப்படி ஆயிடுச்சு, போதைக்கு அடிமை ஆயிட்டாருனால நிறைய பரப்பி விட்டாங்க. அவர் ஒன்னும் குழந்தை கிடையாது, அவருக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும், அவரை நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், நாங்க யார நெருங்க விடலன்னு சொல்லுங்க, அதுல ஒரு ஆதாரம் வேணும். அவன் இவன் மிகப்பெரிய படம், அந்த படத்துக்கு விஷால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அதுக்கு பாலா சார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அதுதான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனது காரணம்னு சொல்ல முடியாது. அது எவ்வளவு பெரிய அபாண்டம், நாங்க அவருக்கு பணம் கொடுக்கல, ஏமாத்திட்டோம்னு சொல்றாங்க, அதனாலதான் உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னு சொல்றாங்க. எதுவுமே தெரியாம எப்படிங்க ஒரு குற்றச்சாட்டை வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இது எல்லாத்துக்குமே கோவப்பட்டு ஒரு பதில கொடுத்திருக்காரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை ஜோதிகா அவங்க இப்போ ஒரு சிக்கல்ல சிக்கியிருக்காங்க. சொல்ல போனா சோறு போட்ட தென்னிந்திய சினிமாவை கண்டபடி விமர்சிச்சிருக்காங்களே அப்படின்னு பயங்கரமா எல்லாருமே திட்டிருக்காங்க. அதாவது சமீபத்துல ஜோதிகா அவங்க பேசும்போது, பாலிவுட் சினிமாவை கம்பேர் செய்யும் போது தென்னிந்திய சினிமாவில ஆண் ஆதிக்கம் அதிகம், ஆண் கதாபாத்திரத்தை மையமா வச்சு எழுதப்படுறது தான் அங்க அதிகமா இருக்கு, பெண் கதாபாத்திரம் சும்மா ஹீரோக்கு ஜோடியா டான்ஸ் ஆடுறது மட்டும்தான், கிறுக்குத்தனமா ஏதாவது செய்வது மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த பேச்சுக்கு இப்ப கண்டனங்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜோதிகா அவங்க ஏற்ற கதாபாத்திரங்கள் நிறைய இருக்கு, அவங்களுக்கு நிறைய கதாபாத்திரங்கள்ல முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.